Welcome to our channel, Attractive IT Solutions. Welcome, students. Am I audible? Yes. Okay. So, in the பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர் AZ-900 எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ AZ-900 இதை பத்தி நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இதுக்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ AZ-900ன்றது ஒரு அஷூர் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்கான ஒரு எக்ஸாமினேஷன் தான். இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஸோ இதுலயே சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 டைப்ஸ் ஆஃப் சிலபஸ் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஸ்கிரைப் கிளவுட் கான்செப்ட், இது 20 to 25% கேட்பாங்க. அடுத்து டிஸ்கிரைப் கோர் அஷூர் சர்வீசஸ், இது 15 to 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே போல டிஸ்கிரைப் கோர் சொல்யூஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கு, அது ஒரு 10 to 15%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். அடுத்து வந்து ஐடென்டிட்டி, கவர்னன்ஸ், பிரைவசி, இது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அஷூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் SLA பற்றி இதெல்லாம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் நீ கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் எக்ஸாம் ஸ்கில்ஸ்ன்னு, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களோட பாசிங் ஸ்கோர் வந்து 700 அவுட் ஆஃப் 1000க்கு. ஸோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்பாங்கன்னா 40 to 60 கொஸ்டின்ஸ். இப்போ நான் எக்ஸாம் எழுதுற டைம்ல வந்து 39 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சம்டைம்ஸ் 40 to 45 வரைக்கும் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளவுட் கான்செப்ட்ல இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி, கேபெக்ஸ் அண்ட் ஓபெக்ஸோட டிஃபரன்சஸ்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்ட், இது இல்லாமல் கொஸ்டினே இதில் வராது AZ-900ல. அப்புறம் கன்சப்ஷன் பேஸ்டு மாடல், இதை பற்றியும் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்லாம். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, அஷூர் விர்ச்சுவல் மிஷின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு வந்து போட்டு ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸா, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ அஷூர் விர்ச்சுவல் மிஷின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறவங்க அது இது ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட டைப்ஸை பற்றி கேட்பாங்க. ப்ரைவேட் கிளவுட் எது, பப்ளிக் கிளவுட் எது, இதெல்லாம் எக்ஸாம்பிள் பேசிஸாகவும் கேட்பாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி மெயினாக கேட்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் கோர் அண்ட் அஷூர் சர்வீசஸ். ஸோ இது பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. ஸோ ரீஜியன்ஸோட பேர், அவைலபிலிட்டி ஜோன், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் குரூப்பு, ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா கோர் ரிசோர்சஸ் பற்றி, ஸோ குபர்நெட்ஸ் பற்றி கேட்பாங்க, விர்ச்சுவல் டெஸ்க்டாப் பற்றி, இதெல்லாம் வந்து சினாரியோ பேஸ்ட்ல கேட்பாங்க. கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து போவீங்க. அடுத்து பிளாப் ஸ்டோரேஜ், டிஸ்க் ஸ்டோரேஜ், இதெல்லாமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்கிரைப் கோர் சொல்யூஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் ஆனால் வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டு போவோம். ஸோ ஐஓடி சென்ட்ரல், அஷூர் சினாப்ஸ், லாஜிக் ஆப்ஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்ல அஷூர் ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன, லாஜிக்கல் ஆப்போட யூஸ் என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஷூர் டெவாப்ஸை பற்றி ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் அஷூர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை பற்றி நல்லா கேட்பாங்க. அஷூர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ARM டெம்ப்ளேட், அஷூர் அட்வைசர், அஷூர் மானிட்டர் பற்றிலாம் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ், இதில் அஷூர் சென்டினல் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அஷூர் கீ வால்ட், அஷூர் செக்யூரிட்டி சென்டர், இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணணும். அதே போல் NSG நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை பற்றி கேட்பாங்க. அஷூர் ஃபயர் வால், அஷூர் DDoS, இதை பற்றிலாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து MCQ கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு போவோம். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐடென்டிட்டி, கவர்னன்ஸ், பிரைவசி, இது பேஸ் பண்ணி SSO பேஸ் பண்ணி கேட்பாங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை பற்றி கேட்பாங்க. அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியை பேஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ், அதை பற்றிலாம் நல்லா கேட்பாங்க.
resource logs, Azure blueprint, Azure policy, role based access model, இதெல்லாம் நீங்க நல்லா தரவா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அஷூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்பாங்க. ஸோ இதோட காஸ்ட் வேல்யூ என்ன, இதை பத்தி நீங்க அந்த அஷூர் விர்ச்சுவல் ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அந்த 2 hours உங்களுக்கு அதை பத்தின இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க அதுல நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் டாபிக் தான் பார்த்தீங்கன்னா SLA, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஸோ இதை பத்தின கொஸ்டின்ஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ்ல. ஸோ இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்ட பிறகு இந்த examtopics.com இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் 308 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ நீங்க சான்ஸ் இருக்குது 700 above நீங்க வாங்குறதுக்கு. ஸோ என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 733 வாங்கினேன். ஸோ கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நான் அட்டன் பண்ணும்போது. ஸோ இது ஒரு documents.microsoft.com. இது வந்து டிஸ்கிரைப் கிளவுட் கான்செப்டை பற்றி. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் லேர்ன் சைட் இருக்குது. இதை பற்றி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, போர்ட்டல் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கைஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் லேர்ன் பேஜோடது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த பார்த்து எல்லாமே இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இதை பற்றின கான்செப்ட் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஃபைனலாக தான் இந்த வந்து examtopics.com இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ இதில் வந்து வித் சினாரியோட ஒரு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த விர்ச்சுவல் ட்ரைனிங் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். இதில் வந்து என்ன இந்த சைட்டில் இதை நான் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் யூடியூப்ல. ஸோ அந்த லிங்கையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை ஷேர் பண்ணும்போது இதில் வந்து எப்பப்பெல்லாம் விர்ச்சுவல் ட்ரைனிங் நடந்தோ அது பேஸ் பண்ணி இதில் எல்லாமே நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கன்சர்ன் டேட்ல வந்து நீங்கள் அந்த விர்ச்சுவல் ட்ரைனிங்கை வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த AZ-900 இல்லை மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கும். SC-900, DP-900, AI-900. ஸோ இது ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச தகவல் இதுதான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ.